Hello friends, welcome to Fantasy Guru Tamil YouTube channel. நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்துல பெல் ஐகான் டச் பண்ணி ஆன்ல கொடுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடன் பாருங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஐசிசி சாம்பியன் டிராஃபில நடக்க இருக்கிற இதுல 6வது மேட்சை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த 6வது ஓடிஐ மேட்ச்ல யார் யார் ப்ளே பண்றாங்க பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து வெஸ் பங்களாதேஷ் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில தான் இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. இந்த பர்டிகுலர் மேட்சோட ஒரு சின்ன ப்ரிவியூ வீடியோ தான் பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சில நியூசிலாந்தா இருக்கட்டும் பங்களாதேஷ் அவங்க ரெண்டு பேருமே முதல் மேட்ச் வந்து ப்ளே பண்ணி முடிச்சிட்டாங்க. இவங்க ரெண்டு பேருக்குமே இது வந்து 2வது மேட்ச். ஃபர்ஸ்ட் மேட்ச்ல நியூசிலாந்து அண்ட் பாகிஸ்தான் ப்ளே பண்ணாங்க. நியூசிலாந்து ரொம்ப சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி மேட்ச் வந்து வின் பண்ணிட்டாங்க. இந்தியா அண்ட் பங்களாதேஷோட நடந்தால பங்களாதேஷ் வந்து தோல்வி வந்து தழுவிட்டாங்க. இப்போ பங்களாதேஷ் தோல்வியிலிருந்து வெற்றி எடுத்தே ஆகணும், இந்த மேட்ச் வின் பண்ணியே ஆகணும் அப்படின்னு மைண்ட்ல வந்து ப்ளே பண்றாங்க. ரெண்டு டீமுமே மேட்சை வின் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மைண்ட்ல தான் ப்ளே பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்சோட ஒரு சின்ன ப்ரிவியூ வீடியோ வந்து பார்த்துருவோம். மேட்சை பொறுத்த வரைக்கும் 24ஆம் தேதி பிப்ரவரி வந்து நடக்கிறதுக்கு. டைமிங் 2:30 மணிக்கு வந்து நடக்கிறதுக்கு. ஸோ மதியம் 2:30 மணிக்கு மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. வெனுவை பொறுத்த வரைக்கும் ராவல்பிண்டி கிரிக்கெட் மைதானம். ஸோ இந்த ராவல்பிண்டி கிரிக்கெட் மைதானம் தான் அந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. இந்த பிச்சோட ரிப்போர்ட்டை வந்து இப்போ பார்த்துருவோம். இப்போ இந்த ராவல்பிண்டியை பொறுத்த வரைக்கும் பிச்சு ரிப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஆக்சுவல் இந்த பாகிஸ்தான்ல இருக்க பிச்சு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பேட்டிங்க்கு ஒரு ஃப்ரெண்ட்லியான வெனுவா தான் வந்து வச்சிருக்காங்க. பேட்டிங் அண்ட் பவுலர்ஸ் ரெண்டு பேருக்குமே ஈக்குவல் ஃப்ரெண்ட்லியா தான் இருக்கிற மாதிரியா தான் பிச்சை பூரா வச்சிருக்காங்க. ஸோ இந்த பிச்சும் சேம் அதே மாதிரி தான் பேட்டிங் அண்ட் பவுலர் ரெண்டு பேருக்குமே ஈக்குவல் ஃப்ரெண்ட்லியா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுல சேம் ஆக்சுவல் ஸ்டார்டிங் இன்சியல் ரேஞ்சில் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் கொஞ்சம் ஸ்விங் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. கொஞ்சம் பேட்ஸ்மேனை டாமினேட் பண்ணுவாங்க. அந்த ஸ்டார்டிங் இன்சியல் ரேஞ்சில் 1 or 2 விக்கெட்ஸ் விழுந்துருச்சு அப்படின்னா அடுத்த வர பேட்ஸ்மேன் கொஞ்சம் ஸ்டேபிளா நின்று ப்ளே பண்ணிட்டு கொஞ்சம் ரொம்ப வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் மேட்ச் வந்து கொண்டு போவாங்க. ஸோ கொஞ்சம் லோவர் ஸ்கோரை போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்படி இல்லை அப்படின்னா கொஞ்சம் நல்லாவே ஸ்டார்டிங் ரேஞ்சில் அடிக்க ஆரம்பிச்சு ஒரு ஹையர் ஸ்கோர் போறதுக்கு தான் வேணும் இருக்கு. இதுல ஒரு ஆவரேஜ் ஸ்கோர் ஒரு 240 இருந்து ஒரு 250 வரையும் அடிச்ச வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு ஆவரேஜ் ஸ்கோராவே கிட்டத்தட்ட ஒரு 300+ ஸ்கோர் வரையும் அடிச்சிருக்காங்க ஹையர் ஸ்கோரா. இந்த வெனுல ஸ்பின்னர்ஸை பொறுத்த வரைக்கும் 15 இருந்து 20 ஓவருக்கு அப்புறமா தான் வந்து கொஞ்சம் சப்போர்ட்டிங் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. ஸ்டார்டிங் ரேஞ்சில் ஃபாஸ்ட் பாலர்ஸ் தான் கொஞ்சம் டாமினேட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் அடிச்சு பேட்ஸ்மேன் கொஞ்சம் சப்போர்ட்டிங் இருக்கும், அடிச்சு ஆட ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கு ஸ்பின்னர்ஸுக்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ரைக்லிஷ் சப்போர்ட்டிங் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வெனுவை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த வெனுல மோஸ்ட்லி டாஸை வின் பண்றவங்க பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங் தான் கொஞ்சம் அதிகமாக வந்து வின் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா நீங்களும் நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணீங்கன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கிங்க. லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல கிராண்ட் லீக் அண்ட் ஸ்மால் லீக் ஒரு டெமோ டீம் வந்து கொடுக்குறோம். அந்த டீம் வந்து உங்க டவுன் பிளேயர்ஸா இருக்கட்டும் அல்ல கேபினட் வைஸ் ஆப்ஷன் ஆகட்டும் ப்ளே பண்ணி பாருங்க. ரொம்ப ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாம லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல ஸ்போர்ட்ஸ் ஆப்ல இருக்க பாப் ஆப்ஷன் ஆகட்டும் குபேர ஃபேண்டசி ஆப்ல இருக்க டியோ ஆப்ஷன் ஆகட்டும் அது ரெண்டுலயுமே நாங்க எந்த ஆப்ஷன் ட்ரை பண்றோமோ அதே ஆப்ஷன் நம்ம டெலிகிராம் சேனல் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். அதோட வின்னிங்ஸும் வந்து நம்ம டெலிகிராம் சேனல் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. ஓகே பாருங்க வெனு ரெக்கார்ட் வந்து பார்த்துரும். ஸோ வெனுவை பொறுத்த வரைக்கும் ஓவராலா 26 மேட்ச் வந்து ப்ளே பண்ணிருக்காங்க. அதுல பேட் ஃபர்ஸ்ட் பண்ணவங்க 12 மேட்சஸும் பேட் செகண்டா பண்ணவங்க 14 மேட்சஸும் வந்து வின் பண்ணிருக்காங்க. ஸோ இதுல கிடைக்கிற இந்த டியூ ஃபேக்டரை தெரிஞ்சுக்கிட்டு இந்த பிச்சோட தன்மையை புரிஞ்சுக்கிட்டு தான் டாஸ் வின் பண்றாங்க. பேட் ஃபர்ஸ்டா செகண்டா அப்படிங்கிறத சூஸ் பண்ணுவாங்க. ஆவரேஜ் ஸ்கோர் 242. ஹையர் ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் நியூசிலாந்து 336 அப்படிங்க அடிச்சிருக்காங்க. லோவர் ஸ்கோர் ஜிம்பாப்வே 104 ரன்னுக்கு ஆல் அவுட் வந்து ஆயிருக்காங்க. இந்த ரீசெண்ட் ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 5 ஓடிஐல 278 ரன் அப்படிங்கிற மாதிரி அடிச்சிருக்காங்க. டோட்டல் விக்கெட்ஸ் 79 விக்கெட்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. அதுல ஃபாஸ்ட் பவுலர்ஸ் 45 விக்கெட்டும் ஸ்பின்னர் 34 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. ஸோ ஃபாஸ்ட் பவுலருக்கு ஸ்பின்னர்ஸுக்கும் ஒரு 10 விக்கெட் அப்படிதான் டிஃபரன்ஸ் ஒழிய பெரிய டிஃபரன்சேஷன்ல எதுவும் இல்லை. அடுத்ததா ஹெட்வர்ட் ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும் ஓரளவு 10 மேட்ச் வந்து ப்ளே பண்ணிருக்காங்க. அதுல நியூசிலாந்து 8 மேட்சஸும் பங்களாதேஷ் ஒரே ஒரு மேட்சஸ் தான் வந்து வின் பண்ணிருக்காங்க. ஒரு மேட்சுக்கு ரிசல்ட் வந்து இல்ல. ஸோ கிட்டத்தட்ட ஹெட்வர்டா இருக்கட்டும் ரீசெண்ட் ஃபார்ம் நியூசிலாந்து அவங்க ஒரு டாப் பொசிஷன்ல இருக்காங்கன்னு சொல்லணும். பங்களாதேஷை கம்பேர் பண்ணும்போது நியூசிலாந்து ஒரு பேனராக ஃபார்ம்ல இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சொல்லலாம். அடுத்த நீங்களும் நம்ம XL11 ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணலாம். மறக்காம இன்ஸ்டால் பண்ணிக்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் FGT. நம்ம XL11 ஆப்ல வந்து பாத்தீங்கன்னா WBL மேட்சுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் லீடர் போர்டு கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம ஐசிசி சாம்பியன் டிராஃபிக்கு இன்வெஸ்ட்மெண்ட் லீடர் போர்டு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஃப்ரீ கிவ்அவேஸ் ஐசிசி சாம்பியன் டிராஃபில நடக்கிற எல்லா மேட்சுக்கும் ஃப்ரீ கிவ்அவேஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம மினி கிராண்ட் லீக்ஸ் 2 லட்சம் 3 லட்சம் 1.5 லட்சம் இந்த மாதிரி மதிப்புல ஒரு மினி கிராண்ட் லீக்ஸ்லாம் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. முக்கியமான விஷயம் நம்ம XL11 ஆப்பை பொறுத்த வரைக்கும் வித்ட்ரால் பண்ற மணிக்கு டிடிஎஸ் பிடிப்பது கிடையாது. டெபாசிட் பண்ற மணிக்கு ஜிஎஸ்டி பிடிப்பது கிடையாது. 24/7 கஸ்டமர் சர்வீஸ் ஆப்ஷன் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அண்ட் உடனடி மணி வித்ட்ரால் ஆப்ஷன்ஸ்லயும் இந்த ஆப் வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. ஸோ மறக்காம நம்ம XL11 ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி இவங்க கொடுக்குற ஃப்ரீ ஆஃபர் வைஸ்ல வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா வந்து
இருக்கும். நம்ம எக்ஸல் ஆப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இன்வைட் கோட் FGT. இங்க பாருதா ரெண்டு டீமுக்கு ப்ராப்பர் லெவன்ஸ்ல யார் யார் இருக்கா அப்படிங்கிற டீடைல் வந்து பாத்துறோம். பங்களாதேச பொறுத்த வரைக்கும் தன்ஜித் ஹாசன், சௌமியா சங்கர் ரெண்டு பேரும் இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. ஜாண்டோ, மெஹதி ஹாசன் மிராஸ், ஹாரிதாய், முர்பிகுர் ரஹீமன், ஜாகர் அலி, ரஷீத் ஹுசைன், ஸ்கின் அகமத், முஜிபுர் ரஹ்மான், தன்ஜித் சாகிப். ஸோ இதுதான் பங்களாதேஷோட ஒரு ப்ராப்பர் லெவன்ஸா வந்து இருக்கு. அடுத்ததான் நியூசிலாந்து. ஸோ நியூசிலாந்து டீமோட லெவன்ஸை பொறுத்த வரைக்கும் தேவன் கான்வே, வில்லியம் ரெண்டு பேரும் இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. கெயின் வில்லியம்சன், டேரன் மிச்சர், டாம் நாதன். டீமோட விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் கிளென் பிப்ஸ், பிரேஸ்வெல், ஜாண்டர், மேட் ஹென்ரி, நாதன் ஸ்மித் அண்ட் வில்லியம் ஆர்கன். ஸோ இவங்க தான் வந்து நியூசிலாந்து டீமோட ஒரு ப்ராப்பர் லெவன்ஸா வந்து இருக்காங்க. ஓகே, இப்போ ரெண்டு டீமுக்கு ப்ராப்பர் லெவன்ஸ்ல யார் யார் இருக்கா அப்படிங்கிற டீட்டெயில் வந்து பார்த்துருவோம். இப்போ ரெண்டு டீமுக்குள்ள பிளேயர்ஸ்ல யார் யாருக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ்ல இருக்கு அப்படிங்கிறத டீட்டெயில வந்து பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் பங்களாதேஷை பொறுத்த வரைக்கும் தன்ஜித் ஹாசன், சௌமியா சங்கர் ரெண்டு பேரும் இன்னிங்ஸ் வந்து ஓபன் பண்ண போறாங்க. தன்ஜித் ஹாசன் ஸோ அவரோட ஃபார்ம் வைஸ் ரொம்ப ரொம்ப ஃபோரா இருக்கு. வெனு ரெக்கார்டா இருக்கட்டும், ஹெட் வெட் ரெக்கார்டா இருக்கட்டும், எதுலையுமே பெரிய பர்ஃபார்மன்ஸ் எதுவும் இல்லை. 10ல ஒரு 3ல இருந்து ஒரு 4 மேட்ச், ஒரு 3 மேட்ச் வச்சுக்கலாம். 10ல ஒரு 3 மேட்ச் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாரு. பேலன்ஸ் இருக்க ஒரு 7 மேட்ச் வந்து பெருசா ஸ்கோர்ஸ் கிடைக்காது. ட்ரீம் டீம்லயே வர மாட்டாரு. கொஞ்சம் டக்கு டக்குன்னு விக்கெட் வந்து இழந்துறாரு. ஸ்டார்டிங்லயே அந்த ஃபாஸ்ட் பவுலர்ஸா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆறாரு. இன்சைட் ரேஞ்சில் அந்த நல்லா ஸ்விங் கட்டர் வேரியேஷன் நல்லா பவுன்ஸ் போடக்கூடிய பவுலர்ட்ட கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆறு. அதுக்கு தகுந்தாப்புல ஆப்போனன்ட் டீம்ல நல்ல பவுன்சர்ஸ் பவுலர், ஃபாஸ்ட் ஹிட்ல போகக்கூடிய பவுலர்ஸ்ல இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிறதுல தன்ஜித் ஹாசன் இந்த மேட்ச் சேம் ஆஸ் யூசுவல் ஒரு 25ல இருந்து ஒரு 30+ ஸ்கோர் இந்த மாதிரி தான் வந்து எதிர்பார்க்க முடியும். பெரிய அளவுக்கு அவுட்டர் அந்த ஸ்கோர்ஸ் வந்து எதிர்பார்க்க முடியாது. சௌமியா சங்கர் ஒரு நல்ல ஒரு பேட்டிங் ஆர்டர் வச்சிருக்க ஒரு பிளேயர் தான். நல்ல ஒரு ஹார்ட் ஹிட்டரும் சொல்லலாம். பாலுக்கு தகுந்தாப்புல பிளே பண்ணக்கூடிய ஒரு பிளேயர். பட் லாஸ்ட் மேட்ச் அவருக்கு பெருசா சப்போர்ட்டிங் இல்ல. அந்த ஃபாஸ்ட் பர்சன் அந்த ஒரு எட்ஜஸ்ல விக்கெட்ஸ் வந்து இழந்துட்டாரு. இந்த மேட்ச் கண்டிப்பா சௌமியா சங்கர் நான் எதிர்பார்க்கறது ஒரு 30ல இருந்து ஒரு 35+ ஸ்கோர் வரையும் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். ஃபர்ஸ்ட் பேட் பண்ணாலும் சரி, செகண்டா பேட் பண்ணாலும் சரி, ஆவரேஜ் ஸ்கோர் விட்டு நம்ம ஒரு 30-35 வரையும் எதிர்பார்க்கலாம். இந்த மேட்ச் பெரிய அவசரப்பட மாட்டோம். ஒரு ஸ்டேபிளா நின்று பிளே பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். பவுலிங் பண்ணுவாராங்கிறது பெரிய டவுட் தான். இன்கேஸ் பண்ணாருன்னா மினிமம் ஒரு 4 ஓவர்ல இருந்து 5 ஓவர் வரையும் பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்படி பவுல் பண்ற பட்சத்தில் அன்எக்ஸ்பெக்டடான ஒரு விக்கெட் அப்படிங்கிறத சௌமியா சங்கர் நம்ம எதிர்பார்க்கலாம். சாண்டாவோட ஃபார்ம் வைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 10ல 2 மேட்ச் வச்சுக்கலாம். ஸோ தன்ஜித் ஹாசன் கூட 10ல 3 மேட்ச் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார். பட் சாண்டோ பார்த்தீங்கன்னா 10ல 1 or 2 மேட்சஸ் அப்படிதான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவேன். பேலன்ஸ் இருக்க மேட்ச்னா ஏனோ தானோ ஆடினா டக்குனு வெளியே போயிடும் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. பெருசா ஃபார்ம்ல அவர் இல்லைன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஆஃப் பிரேக் பவுலரா இருக்கட்டும், ஸ்பின்னர்ல ஆஃப் பிரேக் பவுலர் கொஞ்சம் ஸ்ட்ரகிளா இருக்காரு. ஃபாஸ்ட் பவுலர்ல நல்ல ஸ்விங் கட்டர் வேரியேஷன் போகக்கூடிய பவுலர்கிட்ட டக்குன்னு விக்கெட்ஸ் வந்து எடுத்துருக்காரு. லாஸ்ட் மேட்ச் சமிட் அந்த மாதிரி லாஸ்ட் மேட்ச் அந்த மாதிரி தான் விக்கெட்ஸ் வந்து இழந்திருந்தாரு. இந்த மேட்ச் ஆப்போனன்ட் டீம்ல ஆஃப் பிரேக் பவுலர்ஸும் வந்து இருக்கிறாங்க. ஏன்னா டாப் ஆர்டர் லெஃப்ட் ஹேண்டர்ஸ், டாப் ஆர்டர் இருக்க 3 பேருமே லெஃப்ட் ஹேண்டர் அப்படிங்கும் போது கண்டிப்பா பிரேஸ்வெல் அண்ட் கென் மேக்ஸ்வெல் டாப் ஆர்டர் அந்த 10 ஓவருக்குள்ளாரே பவுல் பண்ணி டீமை கொலாப்ஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. என்னைய பொறுத்தவரைக்கும் சாண்டோட் இருந்து நம்ம ஒரு ஆவரேஜா ஒரு 20ல இருந்து ஒரு 25 அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். ஸோ என்னை பொறுத்தவரைக்கும் கிராண்ட் லீக்கை ட்ரை பண்ணுவோம். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஏதாச்சும் ஒரு மேட்ச் கண்ணை மட்டும் அவர் அடிச்சாரு நின்னுட்டாரு அப்படின்னா கண்டிப்பா அவர் பிக் பண்ணுறது ஒரு டாப் ஆர்டர்ல கொண்டு போறதுக்கான வாய்ப்புகள் வந்திருக்கும். பட் ஸ்மால் லீக்கு சேஃபா இருப்பாரா அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட்டா தான் வந்து இருக்கு. மெஹதி ஹாசன் ரைட் ஆர்ம் ஆஃப் பிரேக் பவுலர். ஆப்போனன்ட் டீம்ல இருக்கிற லெஃப்ட் ஹேண்டர்னு பாத்தீங்கன்னா டாப் ஆர்டர்ல 2 லெஃப்ட் ஹேண்டர் வந்து வராங்க. ஸோ டாம் லாதன் அண்ட் டேவன் கான்வே இந்த மாதிரி 2 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் வந்து இருக்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் மெஹதி ஹாசன் மிராஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாருன்னா மஸ்ட் ட்ரை ஆப்ஷன். செகண்டா பேட் பண்றாருன்னா நீங்க ஒரு 50 ஆப்ஷன் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். டபுள் ஆப்ஷன்ஸ்ல இருக்கக்கூடிய பிளேயர் தான். பட் அவர் செகண்டா பேட் பண்ணும்போது அவர்கிட்ட நம்ம பெரிய அளவுக்கு நம்ம ஃபேண்டசி வேல்யூ வந்து எதிர்பார்க்க முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் பேட் பண்றாருன்னா அவர்கிட்ட நம்ம ஒரு ஆவரேஜா ஒரு 30ல இருந்து ஒரு 35+ ஸ்கோர் அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம். அண்ட் மினிமம் 8ல இருந்து ஒரு 10 ஓவர் அப்படிங்கிறத பவுல் பண்ணிடுவாரு. இப்படி பவுல் பண்ற பட்சத்துல ஒரு விக்கெட் கிடைச்சாவே போதும். கண்டிப்பா ஒரு ட்ரீம் டீம்ல வர வாய்ப்புள்ள பிளேயரா இருந்திருப்பாரு. ஆப்போனன்ட் டீம்ல ஒரு லெஃப்ட் ஹேண்டர்ஸ் போது கண்டிப்பா ஒரு பவர் டைமுக்கு ஒரு விக்கெட் அப்படிங்கிறத விட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ மெஹதி ஹாசன் மிராஸ் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாரு அப்படின்னா மஸ்ட் ட்ரை ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஸ்மால் லீக் ட்ரை பண்றவங்க கண்டிப்பா போத் இன்னிங்ஸ்ல மெஹதி ஹாசன் மிராஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. பட் கிராண்ட் லீக்ல நம்ம ரிஸ்கா தான் ட்ரை பண்ணும் போது இந்த சிங்கிள் ஆப்ஷன்ஸ்ல ட்ரை பண்ணி பாருங்கிறது ரொம்ப பெஸ்ட் ஆப்ஷன் வந்து இருக்கும். ஹாரிடாய் ஸோ லாஸ்ட் மேட்ச் அவரோட பர்ஃபார்மன்ஸ் வேற லெவல். டாப் ஆர்டர்ல இருக்க எல்லாருமே விக்கெட்ஸ் இழந்துட்டாங்க. அடுத்தடுத்து எல்லாருமே விக்கெட்ஸ் இழந்துட்டாங்க. ஜாகர் அலி,
அண்ட் ஹரிடாய் இவங்க 2 பேர் மட்டும்தான் கடைசி வரையும் நின்று ப்ளே பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த சாமி பால் ஆகட்டும், ஹர்ஷித் ராணா அவங்க டாப் ஆர்டர்ல விக்கெட் எடுத்தாங்க. அந்த அளவுக்கு நல்ல ஒரு வேகத்துல ஸ்விங்ல போடக்கூடிய பாலர்ஸ் ஸ்டேபிளா நின்று நான் அடிச்சேன்னு முடிவு பண்ணா அடிச்சுக்கிட்டே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி பர்ஃபார்மன்ஸ்ல பண்ணிட்டாங்க. ஸோ அதே ஸ்கோர்ஸ் இந்த மேட்ச் எதிர்பார்க்க முடியுமான்னு கேட்டா பெரிய டவுட், கொஸ்டின் மார்க் தான். இந்த மேட்ச் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்கன்னா ஹரிடாய்ட்டு நம்ம ஒரு 25 இருந்து ஒரு 30. ஸோ இந்த மாதிரி தான் வந்து எதிர்பார்க்க முடியும். கண்டிப்பா ஒரு விக்கெட்டை இழக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ செகண்டா பேட் பண்றாங்கன்னா அவர் எடுத்துட்டு இடத்துல நீங்க வேற பிளேயர் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது பெருசா நம்ம ஹார்ட் ஹிட்டிங் நான் கொடுக்க வேணாம், நான் சிங்கிள் மேக் பண்றேன், வேற ஏதாச்சும் வந்து அடிக்க அந்த மாதிரி பண்ணுவாரு. இல்லைன்னா நான் அடிச்சு ஆடுறேன், ஸ்கோர்ஸ் வரது வரட்டும் அப்புறம் மைண்ட்ல வந்து பிளே பண்ணுவாரு. அதே செகண்டா பேட் பண்ணும்போது ஒரு ப்ரெஷரை மேக் பண்ணுவார். இவ்வளவு ஸ்கோர் டார்கெட் கொண்டு போயிட்டாங்க, அந்த ஸ்கோர் நம்ம கொண்டு போகணும் அந்த ஒரு மைண்ட்ல அவர் பிளே பண்ணும்போது தவறான பால்லாம் ட்ரீட் பண்ணி ஏர்ல விக்கெட்டை வந்து இழந்துருவாரு. ஸோ என்னை பொறுத்தவரைக்கும் ஹரிதாய் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்கன்னா கண்ணை மட்டும் நீங்க ட்ரை பண்ணுங்க. செகண்டா பேட் பண்ணி 50 டாப்ஸ் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்த முட்பிஹிர் ரஹீம். ஸோ விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் டாப் ஆர்டர்ல இருக்கக்கூடிய 6 பிளேயர்ஸ்ல விக்கெட் கீப்பர் ஒருத்தர் இருக்காரு. அது நியூசிலாந்து டீம்ல விக்கெட் கீப்பர் ஆகிற டாம் லாதன் 3rd டவுன்ல வந்து பேட்டிங் ஆர்டர் வராரு. இவர் வந்து ஒரு 4th and 5th டவுன் இந்த மாதிரி ஆப்ஷன் தான் பேட்டிங் ஆர்டர் வந்து வராரு. கண்டிப்பா இந்த மேட்ச் இவர் பேட்டிங் ஆர்டர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இவர் பேட்டிங் ஆர்டர் வர்றதுக்கு முன்னாடி அந்த ரன் அவுட் ஸ்டெம்பிட் இந்த கேச்சஸ் மூலயமா ஒரு 20 இருந்து ஒரு 25 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். நம்ம பெரிய அளவுக்கு எதிர்பார்க்க முடியாது, ஒரு 25 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட். பேட்டிங்ல வந்து ஒரு ஸ்டேபிளா நின்றுட்டு சிங்கிள்ஸ் மேக் பண்ணி ஒரு 25 பிளஸ் ஸ்கோர் கொண்டு வந்துட்டாவே போதும். 35 40 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறது கிடைச்சிரும். ஓவரால இவருக்கு வந்து ஒரு 60 இருந்து ஒரு 65 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. முட்பிஹிர் ரஹீமை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே டாம் லாதனுக்கு தான் இந்த மேட்ச் இம்பார்ட்டன்ட் கொடுத்திருப்பாங்க. ஸ்மால் லீக்கா இருக்கட்டும், கிராண்ட் லீக்கா மோஸ்ட்லி டாம் லாதனுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்திருப்பாங்க. நீங்க கொஞ்சம் டிஃப்ரெண்டா அதை ட்ரை பண்ண வச்சீங்கன்னா முட்பிஹிர் ரஹீமுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் வந்திருக்கும். ஸோ டாம்ல தான் கண்டிப்பா சேஃபான பிக் தான். அதுல ஒரு ரிஸ்கா ஒரு பிளேயர் எடுக்கணும்னு நினைச்சாங்கன்னா இவரை எடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்ததா ஜாகர் அலி. ஸோ அவர் ஒரு விக்கெட் கீப்பர், பட் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் வந்து கொடுக்கறது கிடையாது. முட்பிஹிர் ரஹீமுக்கு அந்த விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் வந்து கொடுத்துறாங்க. இவர் வந்து ஃபீல்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இவர் ஃபீல்டிங் பொசிஷன் அந்த லாங்ல தான் வந்து ஃபீல்டிங் பண்ண கொடுக்குறாங்க. சம்திங் ஸ்கொயர் பவுண்டரிஸ் மாதிரி வந்து ஃபீல்டிங் பண்றாரு. ஒரு கேச்சஸ் அப்படி பிடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஒரு 8 டீம்ல பாயிண்ட் சேர்த்து ஒரு 12 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் அவர் பேட்டிங் ஆடுறதுக்கு முன்னாடியே கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அண்ட் பேட்டிங்ல வந்து அவர் லாஸ்ட் மேட்ச் ரொம்பவே சூப்பரா பெர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருந்தாரு. இவர் வர்ற டவுனுக்கு கண்டிப்பா பேட்டிங்க்கு ஃப்ரெண்ட்லி ஆயிடுது. பவுலர்ஸுக்கு பெரிய ஸ்கோர் எதுவும் கிடைக்கிறது இல்ல. கண்டிப்பா இவர் வர டவுனுக்கு பேட்டிங்க்கு ஃப்ரெண்ட்லி ஆயிரும். அதை பயன்படுத்திக்கிட்டு ஒரு 15 இருந்து ஒரு 20 பிளஸ் ஸ்கோர் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஒரு 20 பிளஸ் ஸ்கோர் அடிக்கிறாருன்னா ஒரு 30 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட். ஓவராலா ஒரு 40 இருந்து ஒரு 45 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறத விட்டு நம்ம எதிர்பார்க்க முடியும். அடுத்த ரஷீத் ஹுசைன் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்க அப்படின்னா கண்ணை மூடி நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். 8 இருந்து 10 ஓவர் இந்த மாதிரி ஆப்ஷன்ல இவர் வந்து பவுல் பண்ணிடுவாரு. ரைட் ஆர்ம் லெக் பிரேக் பவுலர். ஸோ ஸ்பின்னர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த வெனுவுல ஒரு 15-20 ஓவருக்கு அப்புறம் தான் கொஞ்சம் சப்போர்ட்டிங் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் 5 மேட்சோட ஓடியை கம்பேர் பண்ணும் போது ஃபாஸ்ட் பால் சிம்பிள் பெரிய அளவுக்கு டிஃபரன்ஸ் இல்ல, ஒரு ஆவரேஜ் விக்கெட்ஸ் அப்படிங்கிறது எடுத்திருக்காங்க. ரஷீத் ஹுசைனை பொறுத்தவரைக்கும் செகண்டா பவுல் பண்றாருன்னா கண்டிப்பா ஒரு விக்கெட் அன்எக்ஸ்பெக்டடான 2 விக்கெட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பவுல் பண்ற மாதிரி பெரிய அளவுக்கு விக்கெட்ஸ் அவர் கிடைக்குமாங்கன்னு பெரிய டவுட் தான். கண்டிப்பா இவரோட கூட பேட்டிங் ஆட வருது. எனக்கு தெரிஞ்சு தஸ்கின் அகமது வரைக்கும் கூட பேட்டிங் ஆட வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த மேட்ச். ஸோ அப்படி இருக்கும்போது பேட்டிங்ல வந்து இவர் வந்து பால்ல இருந்து அடிச்சு தான் ஆடுவாரு. சிங்கிள்ஸ் கிடையாது. இப்பதான் வந்து இறங்கி இருக்கும், நம்ம சிங்கிள்ஸ் ட்ரீட் பண்ணுவோம் அப்படிலாம் கிடையாது. கண்ணை மூடிட்டு சுத்துவாரு. பட்டா 6, 4 இந்த மாதிரி இல்லைன்னா அவுட் ஆயிட்டு வந்துருவாரு. அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கக்கூடியதுதான். ஒரு 5 பால் கரெக்டா நின்று அடிச்சிட்டாரு அப்படின்னா அந்த 5 பாலுக்கே அவர் ஒரு 20 இருந்து 25 பிளஸ் ஸ்கோர் எதிர்பார்த்தலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஹார்ட் ஹிட்டர் எலிஜிபிள் ஒரு பேட்ஸ்மேன் அண்ட் ஆல் ரவுண்டர் தான் சொல்லலாம். இந்த மேட்ச் பேட்டிங் வந்தாங்கன்னா கண்டிப்பா ஒரு 20 பிளஸ் ஸ்கோர், ஒரு 30 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட். பவுலிங்ல செகண்டா பவுல் பண்ணும்போது ஒரு விக்கெட் அப்படிங்கிறது எதுக்கிட்டாலும் போதும். ஒரு 25 டீமுக்கு 4 சேர்த்து ஓவரால ஒரு 60 பிளஸ் இருந்து ஒரு 65 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறது கிடைக்க வாய்ப்புள்ள பிளேயரா இருப்பாரு. ஸோ ரஷீத் ஹுசைனை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாருன்னா கண்டிப்பா ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. தஸ்கின் அகமத் ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர். இந்த போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. அவரோட ஸ்பெல்லுக்கு கண்டிப்பா 2 விக்கெட் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த மேட்ச் தஸ்கின் அகமத் ஸ்டார்டிங் அந்த பவர் பிளேல அவர் தான் வந்து பவுல் பண்ணுவாரு. அந்த டெத் ஓவர்லயும் இவர் தான் வந்து பவுல் பண்றதுனால ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணா 2 விக்கெட் அன்எக்ஸ்பெக்டடா 3 கிடைக்கிற வாய்ப்பு இருக்கு. செகண்டா பவுல் பண்ண 1 அதிகபட்சம் 2. எனவே நான் தஸ்கின் அகமத் போத் இன்னிங்ஸும் ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா தான் வந்து இருப்பாரு இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். அதான் முஸ்தபிசுல் ரஹீம்.
ஸோ முஸ்தபிசுர் ரஹ்மானை பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் மீடியம் பவுல் பண்ணக்கூடிய ஒரு பவுலர். லாஸ்ட் மேட்ச் அவர் பவுலிங் 10 ஓவருமே பவுல் பண்ணியிருந்தாரு, ஒரு விக்கெட் அப்படிங்கிற மாதிரி தான் கிடைச்சிருந்துச்சு. சேம் இந்த மேட்சும் இவற்றிருந்து நம்ம ஒரு விக்கெட் அன்எக்ஸ்பிளான 2 விக்கெட். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் வந்து எதிர்பார்க்க முடியும். ஸோ முஜிபுர் ரஹ்மானை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாரு அப்படின்னா அவருக்கு இம்பார்ட்டன் கொடுத்துட்டு செகண்டா பவுல் பண்றாங்கன்னா ஒரு 52 ஆப்ஷன் கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்த தன்ஜித் சாகிப். ஸோ தன்ஜித் சாகிப்பை பொறுத்த வரைக்கும் ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் மீடியம் பவுலர். ஸோ லாஸ்ட் மேட்ச் பெருசா அவருக்கு வந்து விக்கெட்டிங் ஆப்ஷன் கிடைக்கல. பட் இவர் ரீசன்ட் ஃபார்ம் வைஸ்ல ரொம்ப சூப்பரான ஃபார்ம்ல இருக்காரு. இந்த வெனுல பெருசா பர்ஃபார்மன்ஸ் இல்லை, பட் ஹெட்வேல பார்க்கும்போது அவர் வந்து பாத்தீங்கன்னா விளையாண்ட மேட்ச்ல ஒரு மேட்ச்க்கு ஒரு விக்கெட் அப்படிங்கிற மாதிரி கம்பல்சரி எடுத்திருக்காரு. ஸோ அப்படி இருக்க வச்சுல இந்த மேட்ச் கண்டிப்பா விட்டுறது நம்ம ஒரு விக்கெட் அன்எக்ஸ்பிளான 2 விக்கெட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். இங்கே பாடுதா நியூசிலாந்து டீம். ஸோ நியூசிலாந்தை பொறுத்த வரைக்கும் தேவன் கான்வே, வில் யங் 2 பேருமே இன்னிங்ஸ் வந்து ஓபன் பண்ண போறாங்க. ஸோ தேவன் கான்வேயோட ஃபார்ம் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஃபார்ம்ல தான் இருக்கு. பாகிஸ்தான் பிளே பண்ண மேட்ச்ல நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு இதுக்கு முன்னாடி அந்த மேட்சஸ்ல. பட் லாஸ்ட் மேட்ச், அதாவது ஃபர்ஸ்ட் மேட்ச் பிளே பண்ணும்போது கொஞ்சம் ஏர்லியா விக்கெட்டை வந்து இழந்துட்டாரு. பெருசா அவர் வந்து ஸ்கோர்ஸ் வந்து நம்ம எதிர்பார்க்க முடியல. ஸ்டார்டிங் ரேஞ்சில் நல்லா அந்த ஃபாஸ்ட்ல அந்த ஸ்விங்ல போடக்கூடிய பாலோட்ட கரெக்டா வந்து விக்கெட்ஸ் வந்து இழந்துடுறாரு. அதுக்கு வந்து ஆப்போனன்ட் டீம்ல வந்து பாத்தீங்கன்னா ஸோ ஆப்போனன்ட் டீம்ல தஸ்கின் அகமது வந்து இருக்காரு. தஸ்கின் அகமதுக்கும் தேவன் கானுக்கும் ஸ்லைட்லி கொஞ்சம் அட்வான்டேஜ் வந்து இருக்கு, பேட்டில் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. எனவே தேவன் கான்வே இந்த மேட்ச் ஒரு 30ல இருந்து ஒரு 40+ ஸ்கோர் அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம். இந்த மேட்ச் கண்டிப்பா ஃபர்ஸ்ட் பேட் பண்றாருன்னா தேவன் கான்வே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்து இருப்பாரு. வில் யங் லாஸ்ட் மேட்ச் 100+ ஸ்கோர் அப்படிங்கிற மாதிரி அடிச்சிருந்தாரு. வில் யங்கை பொறுத்த வரைக்கும் ரீசனா இந்த மேட்சஸ் ரெக்கார்ட்ஸ்ல நீங்க பாத்திருந்தாவே தெரிஞ்சிருக்கும். ஒரு 10 மேட்ச்ல 3ல இருந்து ஒரு 4 மேட்ச் ட்ரீம் டீம்ல வந்திருக்காரு. அதுல ஒரு 2 மேட்ச் 100+ ஸ்கோர். ஸோ இந்த மாதிரி சம்திங் வந்து அடிச்சிருக்காரு. பெரிய அளவுக்கு அவருக்கு நம்ம ஸ்கோர்ஸ் எதிர்பார்க்க முடியல. ஒரு 7 விக்கெட் பண்ணிடுறாரு. இந்த மேட்ச் என்னைய பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா ஸ்மால் லீக்ல எல்லாருமே வில் யங் லாஸ்ட் மேட்ச் பர்ஃபார்மன்ஸ் பண்ணதை பார்த்துட்டு போத் இன்னிங்ஸுமே இம்பார்ட்டன்ட் கொடுத்துருப்பாங்க. நீங்களும் அதே மாதிரி சேஃபா போனா போய்க்கீங்க. அப்படி இல்லைன்னா ஃபர்ஸ்ட் பேட் பண்றாருன்னா வில் யங் கிட்ட நம்ம தாராளமா ஒரு 40+ ஸ்கோர் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். வேற எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் எதுவுமே இல்லாத ஒரு மைனஸா வந்து இருக்கு. கெயின் வில்லியம்சன் போத் இன்னிங்ஸ்லுமே இம்பார்ட்டன்ட். அவரோட ஃபார்மன்ஸ் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஃபார்ம்ல தான் இருக்காரு. லாஸ்ட் மேட்ச் மட்டும் தான் கொஞ்சம் அன்எக்ஸ்பெக்டடான விக்கெட்ஸ் வந்து அவருக்கு விழுந்துருச்சு. பட் கண்டிப்பா இந்த மேட்ச் அவரோட நின்னுட்டாரு அப்படின்னா 100+ ஸ்கோர் வரையும் அடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. என்னைய பொறுத்த வரைக்கும் ஒரு 50ல இருந்து ஒரு 60ல இருந்து 60+ ஃபேண்டசி பாயிண்ட் சம்திங் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். கெயின் வில்லியம்சனை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா போத் இன்னிங்ஸ்லுமே ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்து இருப்பாரு. ஸ்மால் விக்கெட் ட்ரை பண்ணுவாரு. கிராண்ட் விக்கெட் ட்ரை பண்ணீங்கன்னா 10ல ஒரு 7 மேட்சுக்கு வந்து இவங்க டீம் வந்து ட்ரை பண்ணிக்கங்க. ஒரு 3 டீம் மட்டும் இவரை எடுத்துட்டு வேற பிளேயரை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். டேரல் மிச்சல் இவரோட ஃபார்ம் வைஸ்ல பார்க்கும்போது மேட்சுக்கு மேட்ச் ஒரு 30ல இருந்து ஒரு 35 அப்படிங்கிற மாதிரி ஸ்கோர் வந்து அடிச்சிருக்காரு. இந்த வெனுலையும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரெக்கார்ட்ஸ் வந்து இருக்கு. ஸோ ஹெட்வேர்ட்ல நல்லா பிளே பண்ணும்போது நல்ல ஒரு ஆவரேஜ் வந்து வச்சிருக்காரு. பட் டேரல் மிச்சலை பொறுத்த வரைக்கும் எப்போ இம்பார்ட்டன்ட் பிளேயர் பார்த்தீங்கன்னா செகண்டா பேட் பண்ணும்போது அவர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்திருப்பாரு. காரணம் ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது அவரோட ஹார்ட் ஹிட்டர் அடிச்சு ஆடணும், ஸ்கோர்ஸ் வந்து கொண்டு போகணும் அப்படிங்கிற மைண்ட்ல பிளே பண்ணுவாரு. செகண்ட் ஹாஃப் பேட் பண்ணும்போது டார்கெட் இதுதான் தெரிஞ்சிச்சு, அந்த டார்கெட் தகுந்த பிளே பண்ணா போதும் அப்படிங்கிற மாதிரி மைண்ட்ல பிளே பண்ணக்கூடிய ஒரு பிளேயர். ஸோ அப்படி இருக்கும்போது டேரல் மிச்சல் செகண்ட் ஹாஃப் பேட் பண்றாருன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து ட்ரை பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் பேட் பண்ற மாதிரி தான் ஒரு 50 ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணிக்கங்க. டாம் லாதன் போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயர். கண்டிப்பா ஸ்மால் விக்கெட் ட்ரை பண்றவங்க கிராண்ட் விக்கெட் போத் இன்னிங்ஸ்லயும் ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்கீங்க. இந்த மேட்ச் அந்த விக்கெட் கீப்பிங் கிடைக்கக்கூடிய ஃபேண்டசி பாயிண்ட் ஒரு 35+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கறத எதிர்பார்க்கலாம். அண்ட் பேட்டிங்ல இவர் வர்ற டவுனுக்கு பேட்டிங் ஃப்ரெண்ட்லி ஆயிரும். பங்களாதேஷ் டீமோட பிளே பண்ணும்போது கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு ஆவரேஜ் இருக்கும் இவருக்கு. அப்படி இருக்க பட்சத்துல கண்டிப்பா இவட்டு இருந்து நம்ம ஒரு 40 ஒரு 60+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கறத எதிர்பார்க்கலாம். 85ல இருந்து ஒரு 90+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. டாம் மாதனை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராண்ட் லீக்கு ஒரு கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு ஒரு சுத்தமான பிளேயரா வந்து இருப்பாரு. கிளென் பிப்ஸ் லாஸ்ட் மேட்ச் அதிகமாக மிச்ச ஓவர்ஸ் பேட்டிங்ல வந்து வெரி ஃபர்ஸ்ட் பால் வந்து அக்ரிசிவா அடி நவுத்திக்கிட்டே இருந்தாரு. நான் அடிச்சுக்கிட்டே இருப்பேன். நான் ஃபார்ம் வைஸ்லயும் பார்க்கும்போது அந்த ஃபார்ம்ல தான் இருக்காரு. ஸ்டார்டிங்ல இருந்து என்ன ஃபார்ம்ல இருக்காரு, கடைசி இப்போ வரையும் அதே ஃபார்மை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு பிளேயர் பார்த்தீங்கன்னா கிளென் பிப்ஸ் மட்டும்தான். ஸோ இதுல பவுலிங் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சாண்டர் 10 ஓவர் வந்து போல் பண்ணிடுறாரு. ஸ்டாண்டர்ட் 10 ஓவர், பிரேஸ்வெல் 10 ஓவர், மேட் ஹென்ரி 10 ஓவர், நாதன் ஸ்மித்துக்கு லாஸ்ட் மேட்ச் 2 ஓவரும் வந்து கொடுத்திருந்தாங்க. கிளென் பிப்ஸ் ஒரு 8 ஓவர் வந்து போல் பண்ணியிருந்தாரு. வில்லியம் அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 8 ஓவர். ஸோ இந்த மாதிரி வந்து பவுல் பண்ணிட்டாங்க லாஸ்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும். பட் இந்த மேட்ச் ஸோ கண்டிப்பா சேஞ்சஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நாதன் ஸ்மித்து கூட ஒரு 6ல இருந்து ஒரு 7 ஓவர் போல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். கிளென் பிப்ஸ் ஒரு 5ல இருந்து ஒரு 6. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம்
டிஃபரெண்ட் வைஸ்ல பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. என்னை பொறுத்தவரைக்கும் கிளென் பிலிப்ஸ் மினிமம் ஒரு 3ல இருந்து ஒரு 5 ஓவர் அப்படிங்கிறத இவர்கிட்ட இருந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஆப்போனன்ட் டீம்ல கூட லெஃப்ட் ஹேண்டர் 3 லெஃப்ட் ஹேண்டர் டாப் ஆர்டர்ல இருக்காங்க. இன்கேஸ் பிரேஸ்வெல் பவுல் பண்ணி அவருக்கு விக்கெட் கிடைக்கல, ஸோ டாப் ஆர்டருக்கு 2 லெஃப்ட் ஹேண்டர் கொஞ்சம் ஸ்டேபிள் பிளே பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா கிளென் பிலிப்ஸ் அந்த இடத்துக்கு ஓவர் போட வந்துருவாரு. இவர்கிட்ட இருந்து நம்ம ஒரு விக்கெட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். ஒரு 25+ ஃபேண்டசி பாயிண்ட் டீம்ல இருக்க 4 சேர்த்து ஒரு 29+ ஃபேண்டசி பாயிண்ட் இவருக்கு பவுலிங்ல இருந்து கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. அந்த ஃபீல்டிங் பொசிஷன், அவரோட ஃபீல்டிங் எல்லாம் வேற லெவல்ல ஃபீல்டிங் தான் பண்ணிட்டு இருக்காரு. பிடிக்க முடியாத கேட்ச் எல்லாம் பிடிப்பா அப்படிங்கிற மாதிரி தாண்டி பிடிச்சா கொஞ்சம் லைட்ல இன்ஜுரி ஆனிச்சு. பட் அது கியூர் ஆயிருக்கும். கண்டிப்பா கியூர் பேட்டிங் இந்த மேட்ச் வந்து கண்டிப்பா நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாரு. என்னை பொறுத்தவரைக்கும் ஒரு 2 கேட்ச் பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஒரு 16+ ஃபேண்டசி பாயிண்ட். இவர் பேட்டிங் ஆர்டர் வரதுக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட ஒரு 35+ ஃபேண்டசி பாயிண்ட் கிளென் பிலிப்ஸ்க்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் பேட்டிங்ல வெரி பால் இருந்து அடிச்சு ஆடக்கூடிய ஹார்ட் ஹிட்டர் பேட்ஸ்மேன். கண்டிப்பா இவர் வர்ற டவுனுக்கு அடிச்சுதான் ஆடணும் அப்படிங்கிற மைண்ட்ல தான் வந்து இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது கிளென் பிலிப்ஸ் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாருன்னா இவர்கிட்ட இருந்து நம்ம ஒரு 40ல இருந்து ஒரு 50+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கறத எதிர்பார்க்கலாம். ஸோ நம்ம ஆவரேஜா ஒரு 40+ ஃபேண்டசி பாயிண்ட் வச்சுக்குவோம். 75+ ஃபேண்டசி பாயிண்ட்ங்கிறது ஓவரா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு கிளென் பிலிப்ஸை பொறுத்தவரைக்கும். ஸோ ஸ்மாலுக்கு ட்ரை பண்றவங்க போத் இன்னிங்ஸ்லும் ஒரு இம்பார்ட்டன் கொடுத்துருங்க. கிராண்ட்லுக்கு ட்ரை பண்றாங்க ஃபர்ஸ்ட் பேட் பண்றதா ஒரு இம்பார்ட்டன் கொடுத்துட்டு செகண்டா பேட் பண்ணும்போது ஒரு 50 டாப்ஸ் கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். பிரேஸ்வெல் 10 ஓவருமே வந்து பவுல் பண்றாரு. அது வந்து ஒரு பிளஸ்ஸா வந்திருக்கு. இந்த மேட்ச் போத் இன்னிங்ஸ்லயுமே 2 விக்கெட் அப்படிங்கிறது எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஃபர்ஸ்ட் பால் பண்ணாலும் சரி, செகண்டா பால் பண்ணாலும் சரி 2 விக்கெட் அப்படிங்கிறத அவர் எதிர்பார்க்கலாம். அண்ட் பேட்டிங்ல இவர் டாப் ஆர்டர்ல இருக்கவங்களே ஒண்ணு மேட்சை முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி இல்லைன்னா இவர் வர டவுனுக்கு கண்டிப்பா கடைசி கட்டத்துக்கு தான் கொண்டு வருவாங்க. டாப் ஆர்டர் டக்கு டக்குன்னு விக்கெட் இழக்காது, கடைசி கட்டத்துக்கு தான் வந்து விக்கெட் இழப்பாங்க. அப்படி இருக்க பட்சத்தில் அவர் வர டவுனுக்கு அவர்கிட்ட நம்ம ஒரு 30+ ஸ்கோர் இந்த மாதிரி தான் வந்து எதிர்பார்க்க முடியும். ஒரு 30+ ஸ்கோர் அடிக்கிறாருன்னா ஒரு 40+ ஃபேண்டசி பாயிண்ட். அண்ட் போத் இன்னிங்ஸ்லயுமே 2 விக்கெட் அப்படிங்கும் போது கண்டிப்பா ஸ்மால் விக்கெட் ட்ரை பண்ணவங்களுக்கு ஒரு கேப்டன் வைஸ் ஒரு சூட்டபிள் பிளேயரா வந்து இருப்பாரு. ஸ்டான்னர் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர். இந்த போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா சொல்லலாம். ஸ்டான்னர் வரையுமே பேட்டிங் ஆர்டர் வர்றாங்க. பேட்டிங்ல அடிச்சு ஆடக்கூடிய ஒரு பிளேயர் தான் ஸ்டான்னர். பேட்டிங் இந்த வாய்ப்பு கிடைக்குமாங்கிறது பெரிய டவுட் தான். அப்படியே வந்தாலும் ஒரு 20+ ஸ்கோர் அந்த மாதிரி தான் வந்து எதிர்பார்க்க முடியும். பவுலிங்ல இவர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர். அந்த 20 ஓவருக்கு அப்புறம் ஒரு பவுலர்ஸ்க்கு வந்து சப்போர்ட்டிங்கா இருக்கு, ஸ்பின்னருக்கு. சோ அப்படி இருக்க பட்சத்தில் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா ஷானட் இருந்து நம்ம 1 விக்கெட், அன்எக்ஸ்பெக்டடா 2 விக்கெட்டும், செகண்டா பவுல் பண்றாருன்னா 2 விக்கெட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். நல்ல ஒரு விக்கெட்டிங் ஆப்ஷன் உள்ள ஒரு பவுலரா வந்து இருப்பாரு. இந்த மேட்ச் கண்டிப்பா 2 விக்கெட் அப்படிங்கிறது கிடைக்கிறது வாய்ப்பு இருக்கு. மேட் ஹென்றி நல்ல ஒரு விக்கெட் டேக்கிங் சொல்ல ஒரு பவுலர்னே சொல்லலாம். லாஸ்ட் மேட்ச் ரொம்ப சூப்பரா பவுல் பண்ணி விக்கெட்ஸ் வந்து எடுத்திருந்தாரு. அது எப்ப விக்கெட் எடுத்தாருன்னா செகண்டா பவுல் பண்ணும்போது அவருக்கு அது விக்கெட்ஸ் வந்து கிடைச்சிருந்துச்சு. மேட் ஹென்ரியை பொறுத்த வரைக்கும் T20க்கும் ODIக்கும் அவரோட பவுலிங் ஆப்ஷன் வேறுபடுங்க. ஸோ T20ல எல்லா பாலுமே அடிச்சு ஆடணும் அப்படிங்கும் போது மொதல் ட்ரை பண்ணுவாங்க. அவருக்கு ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது அவருக்கு விக்கெட்டிங் ஆப்ஷன் நிறையவே வந்துருந்துச்சு. பட் ODI பொறுத்த வரைக்கும் சிங்கிள்ஸ் மேக் பண்ணா போதும் அப்படிங்கிற மைண்ட்ல பிளே பண்ணா கண்டிப்பா செகண்டா பவுல் பண்ணும்போது அந்த டார்கெட்டை பினிஷ் பண்ணணும் அப்படிங்கும் போது அடிச்சு ஆடுவாங்க. அப்படி இருக்கும்போது மேட் ஹென்ரிட்டு இருந்து இந்த மேட்ச் செகண்டா பவுல் பண்றாரு அப்படின்னா தாராளமா 2ங்கிறது 3 விக்கெட்டா கூட எதிர்பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா 1 விக்கெட், அன்எக்ஸ்பெக்டடான 2 விக்கெட் அப்படிங்கிற ஆப்ஷன் விட்டு நம்ம எதிர்பார்க்க முடியும். ஸோ மேட் ஹென்றி செகண்டா பவுல் பண்ணும்போது கிராண்ட் லீக்கு நீங்க கேப்டன்ஸ் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். நாதன் ஸ்மித் லாஸ்ட் மேட்ச் 2 ஓவர் தான் பவுல் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஏன் தெரியல, 2 ஓவர் தான் பவுல் பண்ணியிருந்தாரு. அதுலயும் 1 விக்கெட் அப்படி எடுத்திருந்தாரு. ரைட்டா மீடியம் ஃபாஸ்ட்ல பவுல் பண்ணக்கூடிய பவுலர். ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா நாதன் ஸ்மித் மினிமம் ஒரு 5ல இருந்து ஒரு 7 ஓவர் மேட்ச் பவுல் பண்ணுற வாய்ப்புகள் இருக்கு. 2 விக்கெட் அப்படிங்கிற எதிர்பார்க்கலாம். செகண்டா பவுல் பண்றாருன்னா அன்எக்ஸ்பெக்டடான 1 விக்கெட். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் விட்டு நம்ம எதிர்பார்க்க முடியும். அடுத்த வில்லியம் ஆரன் ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர். ஸோ லாஸ்ட் மேட்ச் ரொம்ப சூப்பரா பவுல் பண்ணிட்டாரு. ஸ்டார்டிங்ல இருக்க பவுலர்ஸ் பேட்ஸ்மேனை விக்கெட்ஸ் எடுத்ததே இவர் தான் சொல்லணும். இவரோட ஸ்பெல்லுக்கு நல்லாவே அந்த வினு சப்போர்ட்டிங் இருந்துச்சு. இவரோட பவுலிங் ஸ்பெல் நல்லாவே ஸ்விங் ஆனிச்சு. இந்த மேட்சும் ஸ்டார்டிங் பவர் பிளேல இவர் தான் வந்து பவுல் பண்ண ஃபர்ஸ்ட் ஓவரே இவர் தான் வந்து பவுல் பண்றாரு. கண்டிப்பா ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணாலும் சரி, செகண்டா பவுல் பண்ணாலும் சரி, இவர்கிட்ட நம்ம ஒரு 2 விக்கெட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த டீமை பொறுத்த வரைக்கும் போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயர் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா கேன் வில்லியம்சன் 1, டாம் லாதன் 2, பிரேஸ்வெல் 3 அண்ட் கிளென் பிலிப்ஸ் கண்டிப்பா பவுலிங் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. பேட்டிங் ஆனா ரொம்ப சூப்பரான ரெக்கார்ட்ல இருக்காரு. அவர் வந்து 4. இந்த 4 பேருமே கண்டிப்பா போத் இன்னிங்ஸ்லயுமே நீங்க ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் ஸ்டாண்டரை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா 1 விக்கெட், அன்எக்ஸ்பெக்டடா 2 விக்கெட் அப்படி எதிர்பார்க்க முடியும். செகண்டா பவுல் பண்றாருன்னா 2 விக்கெட் அப்படிங்கிற ஆப்ஷன் எதிர்பார்க்கலாம். மேட் ஹென்றி ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா 1 விக்கெட், அன்எக்ஸ்பெக்டடா 2 விக்கெட், செகண்டா பவுல் பண்றாருன்னா 2ங்கிறது அதிகபட்சம் 3 விக்கெட் கிடைக்கிறதுக்கான
வாய்ப்புகள் இருக்கு. நாதன் ஸ்மித் ஃபர்ஸ்ட் போல் பண்றாருன்னு ஒரு இம்பரா கொடுத்துக்கங்க. வில்லியம் மோருக் அவரோட ஸ்பெல்லுக்கு நல்லாவே விக்கெட்டிங் ஆப்ஷன் கிடைக்குது. இந்த மேட்ச் கண்டிப்பா என்னை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் போல் பண்ணாலும் சரி, செகண்டா போல் பண்ணாலும் சரி 2 விக்கெட் அப்படிங்கிறத விட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகே, இப்போ அடுத்ததா இந்த டீமை பொறுத்த வரைக்கும் ஸ்மால் விக்கெட் ட்ரை பண்ணும்போது கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் அப்படின்னு பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லாருமே பிரேஸ்வெலுக்கு ஒரு கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்த்திருப்பாங்க. ஸ்மால் விக்கெட் ட்ரை பண்ணும்போது அண்ட் வில்லியம்சன் இவரு கூட ஸ்மால் விக்கெட் ட்ரை பண்ணும்போது கூட கண்டிப்பா எல்லாரும் ஒரு வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணி பார்த்திருப்பாங்க. ஏன்னா அதோட ஃபார்ம் வைஸ் அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு. இதே ஃபார்ம்ல நீங்க போற மாதிரி இருந்தா தாராளமா போய் பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா கிளென் பிப்ஸ்க்கு இந்த மேட்ச் ஒரு டிஃபரெண்ட் பீஸா இருக்கும்னு வச்சுன்னா கிளென் பிப்ஸ்க்கு ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ஸ்மால் விக்கெட் ட்ரை பண்ணும்போது. அதே கிராண்ட் விக்கெட் ட்ரை பண்றீங்க அப்படின்னு வச்சீங்கன்னா மேட் ஹென்ரி செகண்டா போல் பண்றாருன்னா இவருக்கு ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். வில்லியம் மோர் அவருக்கு ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். டோட்டலி டிஃபரன்ஸா டாம் லாதனுக்கு இந்த மேட்ச் ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. செகண்டா பேட் பண்ணும்போது அவர் ஃபார்ம் நல்லா தான் இருக்கு. பட் விக்கெட் கீப்பிங் பண்றாரு. ஆப்போனன்ட் டீமை கம்பேர் பண்ணும்போது இவருக்கு ஒரு டாப் ஆர்ட்ல வரதுனால கண்டிப்பா இவருக்கு நீங்க ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். கிராண்டுக்கே நீங்க ட்ரை பண்ணும்போது அது பங்காளிசம் பிடிக்கும். ஸ்மால் லீக்ல நீங்க சேஃபா ட்ரை பண்ண வச்சீங்கன்னா மெஹதி ஹசன் மிராஸ்க்கு இந்த டீம் ஒரு வைஸ் கேப்டன் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அந்த அளவுக்கு பெஸ்ட் பிளேயர்ஸ் அந்த அளவுக்கு சொல்லிக்கிற மாதிரி எதுவும் இல்லை. அதே நீங்க கிராண்ட் லீக் ட்ரை பண்றீங்க பட்சத்துல லஸ்கின் அகமதுக்கு நீங்க ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் போல் பண்ற மாதிரி இருந்தா கண்டிப்பா அவர் வந்து ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஒரு சுட்டுமா பிளேயரா வந்து இருப்பாரு. ஓகே, இப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி கருத்துக்கள் இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.